இன்னைக்கு என்னுடைய பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ், அதனால உங்களுடைய விஷஸ் எனக்கு தேவைப்படுது. உங்கள் ஆசீர்வாதங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு பெஸ்ட் விஷஸ் வாழ்த்துக்களை நான் பெற வேண்டியது இருக்கு. இப்போ நாம வந்திருக்கிற காப்பகத்தில் இதை பார்த்துக்கிறவங்க எந்த மாதிரி குழந்தைங்களை பார்த்துக்கிறாங்க, எந்த மாதிரி அமைப்பில் இதை நடத்துகிறாங்கன்றத அவங்க வாயில நம்ம கேட்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேடம் நீங்கள் சொல்லுங்க. சார், என்னோட பேர் வந்து சென்னையா. நான் 2013 வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த காப்பகத்தோட பேர் வந்து அறம் சிறப்பு பெண் குழந்தைகளுக்கான இலவச காப்பகம். ஏன் இலவச காப்பகம் நீங்கள் கேட்கலாம். ஸோ இது வந்து பெற்றோர்களால், சொந்த பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பெண் குழந்தைகளுக்கான இலவச காப்பகம். கைவிடப்படலாம் எப்படி மேடம்? அவங்களே விட்டுருவாங்களா? இல்லை, அவங்களே எங்களுக்கு இந்த குழந்தைகள் வந்து வேண்டாம்னு சொல்லி கவர்மெண்ட்ல ஒப்படைச்ச குழந்தைகள் மட்டும்தான். இங்கே இருக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே முறையான ஆர்டர் பெற்ற பிள்ளைங்க மட்டும்தான். அதாவது என்ன சொல்றது, ஒரு காப்பகத்துக்கு வரணும்னா அரசோட அனுமதி கடிதம், ஸோ அது ஆர்டர்னு சொல்லுவோம். ஸோ அது பெற்ற குழந்தைகள் மட்டும்தான் இங்கே இருக்காங்க. ஸோ இந்த குழந்தைங்கள்லாம் எப்படிப்பட்ட குழந்தைங்கன்னா, மூளை வளர்ச்சி பிறக்கும் போதே ஒரு தாயின் கருவறையில் மூளையில் ஏற்படக்கூடிய வளர்ச்சி குறைபாடு நோயால் பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க தான் இங்கே இருக்காங்க. அதுவும் பெண் பிள்ளைங்கள் மட்டும்தான் இங்கே இருக்காங்க. இவங்களுக்கு நாங்கள் என்னென்னலாம் கொடுக்குறோம்னா, சர்வைவல், எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ், லைவ்லி ஸ்கில் கொடுக்குறோம். ஏன் இந்த நாளை மட்டும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம்? இந்த உங்கள்கிட்ட ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த குழந்தைங்கள்லாம் பெற்றோர்களால் கைவிடப்படும். பெற்றோர்கள்னால் ரொம்ப வசதி படைத்தவர்கள் கைவிடப்படும், வறுமை கோட்டில் கீழே இருக்கிறவங்க தான் கைவிடப்பட்டு விடுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட குழந்தைகள்னா ஃபஸ்ட்டு பசிச்சு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு முதல்ல பசி ஆக்கணும். வயிற்று பசி ஆக்கி முடிஞ்ச உடனே அறிவு பசி, ரெண்டாவது அறிவு பசி முடிஞ்ச உடனே மனசு என்ன செய்வோம், வேற ஏதாவது செய்யலாமே, நம்மளுடைய திறனை வெளிப்படுத்தலாமே அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 12 வருஷமா என்னுடைய பர்த்டேவை எல்லா ஆசிரமங்களில் தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த காப்பகத்துக்கு நான் இது ஒரு 3வது தடவை வந்துட்டு இருக்கிறேன். ஓகே, இவங்களை பார்க்கும்போது இவங்க ஃபேமிலியே இந்த காப்பகத்தை ரன் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஒரே பொண்ணு தான், ஆனால் இவங்க இங்கே இருக்கிற எல்லாருமே என்னுடைய பொண்ணு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியாது. அவங்க ஹஸ்பண்டும் இதை கூட சேர்ந்து நடத்துகிறாரு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், ரொம்ப மதிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம குழந்தைங்களை பார்ப்போம். குழந்தைங்களா, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்குங்களா? இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? நல்லா பாத்துக்கிறாங்களா? அவங்க அடிச்சாங்கன்னா என்ன சொல்றீங்களா? யாரும் நீங்க அடிக்கல அப்படின்னா உள்ள இல்ல நிறைய சாக்ஸ் இதெல்லாம் பின்வாங்க. தெரிஞ்சிருந்தா வாங்கிட்டு வந்துருப்பேன் நானு. சரி, வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்போம். இந்த பொண்ணுங்க எப்படிதான் பராமரிக்கிறீங்க நீங்க? இந்த குழந்தைங்கள்லாம் வந்து படுத்த படுக்கையாகவே இருக்கிறாங்க சார். ஸோ இவங்களுக்குலாம் வந்து ஃபுட்டு வந்து ஸ்நாச்சிங் ஃபுட்டு தான் கொடுக்க முடியும். ஸோ ஸ்நாச்சிங் ஃபுட்டுனா நம்மளை மாதிரி எடுத்து சாப்பிட்ற திறன் இல்லாதவங்க, அவங்களுக்கு ஒருத்தர் மூலமாக நம்ம ஊட்ட தான் செய்யணும். அது மென்று சாப்பிட முடியுமா அவங்களால? இல்லை, அதனால தான் ஸ்நாச்சிங் ஃபுட்டு அரைச்சி குழைச்சி தான் கொடுக்கும். அப்படியே குடிக்கிற மாதிரி, குடிக்கிற மாதிரி, விழுங்குற மாதிரி அப்படிதான் அப்படி. சரி, இந்த மாதிரி இன்னும் 5 குழந்தைங்க வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் இருக்காங்க. ரிகார்டிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்திருக்கும். ஏன்னா இந்த கிளைமேட் வந்து அவங்களுக்கு ஒத்துக்காது. ஸோ எங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் செட்டப் எங்கள்கிட்ட கிடையாது. ஸோ அதனால அரசு ஹாஸ்பிட்டல்லே நீங்கள் வச்சுருக்கீங்க. ஓகே ஓகே. அவங்க உடம்பு தயாராகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சுன்னா எங்கள் ஆமாம், எங்கள் கூட்டிகிட்டு வந்துடலாம். ஆமாம், கூட்டிகிட்டு அங்கேயே ஒரு கேர்டேக்கர். சரி. எல்லாருக்குமே இந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். ஏன்னா இந்த ஃபிக்ஸ் வரும், சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இஷ்யூஸ் எல்லாம் அதிகமாகும் கிளைமேட் வந்து சேஞ்சஸ்னால. ஸோ இந்த கிளைமேட்டில் கூட அவங்கள நல்லா பார்த்துக்கிறது தான் மெயின்.
ரொம்ப பெரிய சேலஞ்சான ஒர்க்கு ஒரு விஷயம் சொல்லலாம். எல்லாத்தையுமே இப்போ நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம், ஒரு குழந்தை மட்டும் அப்படியே, ஏன்னா அவளால வந்து மிங்கிள் ஆக முடியாதுன்ற ஒரு, அவளுக்கு பிடிக்கலன்னா அப்படியே சைலண்டா உட்காந்து, அவளுக்கு பிடிச்சிருக்கா பேசுறா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கும். ஸோ எங்களுதுலேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்டகரியில் இருக்காங்க. மைல்டு லெவல்லே இருக்காங்க, மாடரேட் லெவல்ல இருக்காங்க, சிவியர் லெவல்ல இருக்காங்க, பெர்ஃபார்ம் லெவல்ல இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அதுக்கேற்ற மாதிரி தான் ஆக்டிவிட்டியை கொடுப்பாங்க. ஸோ இப்போ சிவியராக இருக்க குழந்தைக்கு வந்து சாஃப்டான இதை ஹேண்டில் பண்ண சொன்னால் பிச்சு பிடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தா தான் ரிசல்ட் கொடுக்க முடியும். அந்த மாதிரி தான். சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். தேங்க்யூ சார். ஆசிரியர் அவங்களுடைய சிறப்பு ஆசிரியர் மூலமாக, ஸோ அவங்களோட உதவி மூலமாக இவங்க அழகாக கலர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இவ்வளோ திறன் இருக்குதுன்றது அதுக்கான பிளாட்ஃபார்ம் கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியுது. உங்களுடைய அனுபவம் அதுவும் சொல்லுங்க. நீங்க எப்படி குழந்தைங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறீங்க? எவ்வளோ கிரிட்டிக்கல் இருக்கு? இவங்களுக்குலாம் ஒரு 2 இயர்ஸாக ஸ்பீச் தெரப்பி கொடுத்துருக்கேன். இவங்கள வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சில பேருக்கு அம்மா ஆன்னு கூட சொல்றது இல்லை. இப்போ அவெல்லாம் வந்து அம்மா நல்லா கிளியராக சொல்லுவாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ இவங்களுக்குலாம் வந்து பேசிக் லெவலுக்கு நம்மளுக்கு கம்யூனிகேஷன் நீட் இல்லையா, ஃபங்க்ஷனல் கம்யூனிகேஷன், இங்கே வாங்க அம்மா இது தாங்க. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு அதெல்லாம் வேணுங்கிறதுனால இந்த மாதிரி பேசிக்கான ஃபங்க்ஷனல் கம்யூனிகேஷன் இதெல்லாம் இப்போ தான் சொல்லி கொடுத்து இப்போ அதெல்லாம் அவங்க தேவைகளும் அவங்களே கேட்டு வாங்கி அவங்க பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. கிரேட் கிரேட். இப்போ நீங்கள் 2 இயர்ஸாக இங்கே அது பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் மேம். குழந்தைங்களோட பேரெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து கம்யூனிகேஷனே தெரியாம இருந்தது. யாராவது கடிச்சா அடிச்சா இவங்க தான் பண்ணாங்கன்ற இப்போ ஸ்டைல் ஆக்ஷன் மூலமா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அது ஜாய்ஸ் வந்த பிறகுதான் அவங்க வந்த பிறகுதான். ஏன்னா நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ ஒருத்தவங்க சொல்லணும், அந்த ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுறது, வார்த்தையே வராத ஒரு குழந்தைக்கு வார்த்தை வர, ஒவ்வொரு வார்த்தை எங்களுக்கு அதெல்லாம் வந்து பெரிய கோல் செட் நாங்கள் வந்து முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல். கண்டிப்பாக கண்டிப்பாக. 13 வருஷமா ஒரு ஆன்ற வார்த்தையே அம்மான்ற வார்த்தையே சொல்லாத ஒரு குழந்தை அதை சொல்லிச்சுன்னா எங்களுடைய கோல் செட் முடிஞ்சிச்சு. சந்தோஷம். அந்த ஒரு பரிபூர்ண சந்தோஷம் சொல்லுவாங்கல்ல, ஸோ அது கிடைச்சிருச்சு. உங்களை தானே அம்மான்னு கூப்பிடுறாங்க, அது இன்னும் சந்தோஷம் இல்லை? என்னோட ஒரு பில்லர்னே சொல்லலாம். ரொம்ப எந்த ஒரு தருணத்திலையுமே வந்து என் குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாகவும் திறனோடனும் இருக்கிறதுக்கு அவங்க ஒரு முக்கியமான காரணம். அவங்க சமைக்கிற ஃபுட்டை தான் நாங்கள் சாப்பிட்றோமே, அப்போ எவ்வளோ ஆரோக்கியமாக சமைப்பாங்கன்றது பார்த்துக்கோங்க. என் குழந்தைங்களை வந்து என்ன சொல்றது, அவங்களோட வேலை சமைக்கிறது அதோட அவங்க முடிச்சிடாம தான் சமைச்ச உணவை தன் கையாலேயே என் குழந்தைங்களுக்கு பரிமாறி அவங்க வயிற்று பசியா ஆத்துறாங்க. அதனாலதான் சொன்னேன் ஒன் ஆஃப் தி பில்லர் ஆஃப் அரப்னு சொல்லுவாங்க. ஒன் ஆஃப் த அம்மா அவங்க. ஆமா. ஓகே. நீங்களும் என்ன போல இந்த குழந்தைகளோட பிளெஸ்ஸிங்கை பெற விரும்புகிறீங்களா? நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த காப்பகத்தோடைய அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தரேன். கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள். அவங்களோட உங்கள் அன்பையும் பகிர்ந்துக்கங்க. கண்டிப்பாக கடவுள் ஆசீர்வாதம் நமக்கு எப்போயுமே இருக்கும். ஓகேவா? நம்ம சேனலில் நம்ம பண்ண விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாய்.